இதான் நான் துவக்கிய ரோட்டரி சங்கம். இன்றைக்கி புதன்கிழமை மீட்டிங்கு. நான் வந்தேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளார உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த சங்கத்தை உருவாக்குனது யார்? இந்த சங்கத்தினுடைய துவக்கத்துக்கு காரணம் யார்? எதுவுமே தெரியாமல் பாருங்கள், என்ன நடிப்பு பாருங்கள். ஆனால் இந்த நாய்கள், நான் எப்போ வந்தாலும் இந்த வாலாட்டக்கூடிய இந்த நாய்க்கு இருக்க நன்றி கூட மனுஷனுக்குள்ள. பார்த்தீங்களா, கேடுகிட்ட ஜென்மங்கள். பூண்டி ரோட்டரி சங்கத்தை உருவாக்கியவன் யார்? முருகானந்தன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி புதன்கிழமை வந்திருக்கேன். உள்ளார காயத்ரி பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி பால் டாக்டர் தீபிகா. அப்புறம் பாருங்கள் வண்டி நிற்குது. அடேங்கப்பா! ஓ, முருகானந்தம் இல்லாமல் நீங்களாம் உருவாயிட்டீங்க. அடேங்கப்பா! நன்றி கெட்ட உலகம் நண்பர்களே. இந்த உலகம் நன்றி கெட்ட உலகம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. நன்றி கெட்ட உலகம். சி, கருமம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம். கருமாந்திரம். சி, பார்த்துக்குங்க. நான் 2009 சங்கத்தை உருவாக்குறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 7 சென்ட் இடத்த வாங்கினேன். என்ன கூட்டம் வரும் தெரியுங்களா? முருகானந்தன் சொன்னால் பூண்டியில் ரோட்ரினா முருகானந்தன். அவ்வளோ அலட்சியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டு. ஆனால் அந்த பிரசிடெண்ட்டுக்கு மறந்துட்டாப்பில் அவங்க அக்காவுடைய ஹஸ்பண்டு இளங்கோ. அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எது பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சிம்பிளாக மறந்துட்டாங்க. அந்த இளங்கோ வீட்டை விற்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன். அதில் எனக்கு தர வேண்டிய கமிஷன் 1,00,000 ரூபாயில் 50,000 கொடுக்கவே இல்லை. நன்றி கெட்ட உலகம். பார்த்துக்குங்க, இதுதான் நன்றி கெட்ட உலகம். இதுக்கு நானே எடுத்த உதாரணம் இது. என்னால் என்ன வேணால் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டேன். நேவர் செய்ய மாட்டேன். பாருங்கள், இந்த நாய்கள் எனக்காக காத்திருக்கக்கூடிய அற்புதமான நாய்கள். நாய்களை விடவும் தரங்கட்ட பூண்டி ரோட்டரி. கன்றாவி பிச்சைக்காரத்தனம். இந்த பூண்டி ரோட்டரியில் தயவுசெய்து யாரும் நீ சேராதீங்க. என்ன உதாசீனப்படுத்த இந்த சங்கம் இனி சர்வநாசம். ஜெய் ஸ்ரீராம். ரோட்டரி நிச்சயம் நல்லது. முருகானந்தன்.